சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன். சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன்.
வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 45 தொடக்கம் 54 முடிய. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என்றவனே என்றவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ பொருள் எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரட்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிரோடெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடே கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆமென்.
Para
ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நேற்ற நாமத்தில் இந்த புனித வெள்ளி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு நான் வாழ்த்துகிறேன். இது ஒரு தேவ சித்தம் நிறைவேறின ஒரு நாளாய் இருக்கிறது. ஆமென். ஒரு மனுஷ விருப்பத்தின் படியாய் நடந்த ஒரு காரியம் அல்ல, தேவ சித்தத்தின் படியாய் நடந்த ஒரு காரியமாயிருக்கிறது. இந்த புனித வெள்ளி அன்று, இந்த பெரிய வெள்ளி அன்று, இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தன்னுடைய ஜீவனை அவர் பலியாக அவர் ஒப்பு கொடுத்து ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவேறும்படிக்கு காத்திருக்கிற தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். இது ஒரு வெற்றியின் நாள். ஆகவே நாம் துக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க? பிதாவுடைய சித்தம் நிறைவேறுகிற ஒரு நாள். ஆதியாகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கு பிதாவாகிய தேவன் மனுக்குலத்திற்கான ஒரு மீட்பின் வாக்குறுதியை கொடுக்கிறார். சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை நான் உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்கும். மனுக்குலம் பாவத்தில் விழுந்து தேவன் கொடுத்த அந்த மகாபெரிய மகிமையை அது இழந்து தவித்த பொழுது, என் அன்பு தேவ சனமே, தேவனுடைய அளவிட முடியாத ஒரு இரக்கம். யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஒரே குமாரனையே தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இது ஒரு வெற்றியின் நாள். ஆகவே ஒரு விசை தேவ திட்டம் நிறைவேறின, தேவனுடைய சித்தம் நிறைவேறின இந்த நாளுக்காய் நன்றி செலுத்தி நம் ஆண்டு நோக்கி அவருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கேட்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, கேட்சமனே பூங்காவினில் கதறியழும் ஓசை, எத்தீசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தா நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தோம், ஏற்று என்றும் நடத்தோம். கல்வாரி அன்பை எண்ணி
பண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எங்களுக்காய் சிலுவையிலே ஜீவனை கொடுத்து ஆதி காலம் முதற்கொண்டு ஏதேன் தோட்டத்தின் நாள் முதற்கொண்டு உம்முடைய பிதாவின் சித்தத்தின்படி எங்களை விடுதலையாக்கும்படிக்கு, எங்களில் மறுரூபப்படுத்தும்படிக்கு, பிதா கொண்டிருந்த சித்தம் இன்னைக்கு நிறைவேறும்படிக்கு நீர் ஒப்பு கொடுத்த உம்முடைய ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசுவீராக. உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தன் ஜீவனை ஒப்புக் கொடுப்பதற்கு முந்தின நாள் நீங்கள் யோவான் எழுதின நற்செய்திகள் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட சொன்ன சில காரியங்கள் அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை நமக்கு காட்டக்கூடியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாம் போன ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துனுடைய பவனியை நாங்கள் தியானித்தோம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் பவனியாக எருசலேமுக்கு அவர் வந்து இயேசு வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. மரித்த லாசருவை இயேசு 4ஆம் நாள் உயிரோடு எழுப்புகிறார். இந்த செய்தி காட்டுத்தீயை போல பரவுகிறது. ஆகவே திரளான ஜனங்கள் இயேசு பின்பதாக வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து ராஜரீகமாய் பவனியாய் எருசலேம் நகரத்துக்குள் அவர் நுழைகிறார். என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? காரணம், இந்த பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து விரோதமாய் ஏதாவது செய்ய வேண்டும், இன்னும் அந்த லாசருவை கொல்ல வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எடுக்கிற முயற்சி அது வீணல்லவா? அவர் சொல்லுகிற ஒரு காரியம், உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று. எல்லா ஜனங்களும் பின்பதாக போறாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற யூத ஜனங்கள் இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படி கூடி வந்திருக்கிறார்கள். அநேக கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள். அங்க வந்த கிரேக்கர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை வருகிறது. நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால் அங்க வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் எப்போதும் அற்புத அடையாளங்களுக்கு பின்பதாக அவர்கள் கவரப்படுகிற ஜனமாய் காணப்பட்டார்கள். கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஞானத்தை தேடுகிறார், பிலாசபர்ஸ். ஆகவே எங்கெல்லாம் புதிய காரியங்களை அவர்கள் கேள்விப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் அவருடைய புதிய சத்தியங்களை கேள்விப்படுகிறார்களோ அதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஆகவே இந்த கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர்கள் இயேசுவின் சீஷர்களாகிய பிலிப்பு மற்றும் பிலிப்பிடத்தில் வந்து அதை சொல்லுகிறார்கள். பிலிப்பு அதை அந்திரேயா இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான். இப்ப பிலிப்பு அந்திரேயாவும் அதை இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். இப்படி உங்களை குறித்த செய்தி கிரேக்க தேசம் முழுவதும் பரவி இருக்கிறது, கிரேக்க தேசத்தை சேர்ந்தவர்கள் உங்களை பார்க்க விரும்புகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதற்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு காரியத்தை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். என்ன விதத்தில் அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற போகிறார் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார் பார்க்கலாம். அப்பொழுது இயேசு 23ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது சொல்லுகிறார். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. Son of God, time has come. Son of God is going to glorify. அந்த மகிமைப்படுகிறது என்றால் என்ன? என்ன நோக்கத்தோடு கூட, என்ன திட்டத்தோடு கூட தேவன் தன்னுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கம் முற்றிலுமாய் நிறைவேற்றப்படுகிற ஒரு வேலை வந்தது.
The perfection will of God, perfect will of God is going to be executed. Mission is going to be completed. என் அன்பு தேவ ஜனமே, அநேகர் நினைக்கிறதை போல இந்த பொல்லாத யூதர்கள் இந்த அக்கிரமக்காரரான ரோமருடைய கைகளிலே இயேசுவை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆகவே அதனால் இயேசு கிறிஸ்து ஒரு பரிதாபமாய் மரித்து போனார். அநேகர் நினைக்கிற ஒரு காரியம், இது ஒரு தோல்வியும் தான், இயேசு தோற்று போனார். ஆனால் அன்பு தேவ ஜனமே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு கிறிஸ்துவின் மரித்தலை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து சமஸ்த யூத ஜனங்களுக்கு முன்பதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்குள் என்றால், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையிலே சிலுவையிலே ஆணியடைத்து கொலை செய்தீர்கள். ஒரு காரியத்தை அவர் தெளிவா சொல்றாரு. நீங்கள் நினைக்கிறதை போல இயேசுவை நீங்கள் பிடித்து விடவில்லை. நீங்கள் நினைக்கிறதை போல இயேசு கிறிஸ்து அவர் தோல்வி அடைந்து விடவில்லை. நீங்கள் நினைக்கிறதை போல தேவனுடைய திட்டத்தை அல்லது தீர்மானத்தை நீங்கள் மாற்றிவிடவில்லை. மிக அழகாய் சொல்லுகிறார், தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியையும் அவருடைய முன் அறிவித்தல் படியையும், according to the God's predestined plan and according to the prophecies. எபிரேயர்கள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிப்பில் என்றால், அந்த வேதம் சொல்லுகிறது, ஆதி நாட்கள் முதற்கொண்டு பங்கு பங்காக வகை வகையாக நம்முடைய முற்பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின ஒரு தேவன். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, மனுக்குலத்திற்காக மனுஷகுமாரனாக இயேசு தேவ குமாரன் வந்து அவர் விடுதலை தருவார் என்ற வெளிப்பாடு, என் அன்பு தேவ ஜனமே, 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் மாத்திரம் அல்ல, பல தீர்க்கதரிசிகள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் எல்லா இடங்களையும் பார்க்கலாம். பேதுரு ஒரு காரியம் சொல்றாரு, இது தேவனுடைய தீர்மானத்தின்படியான ஆலோசனை, இது தேவ திட்டம். என் அன்பு தேவ ஜனமே, இதுதான் இயேசுவும் பின் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாய் சொல்லுகிற ஒரு காரியம், 27ஆம் வசனம், என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனா, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். அவருடைய ஆத்துமா கலங்குகிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் இந்த வேலைக்குள் வந்ததுக்கான ரகசியம், பிதாவுடைய சித்தம் நிறைவேறப்பட வேண்டும். என் அன்பு தேவ ஜனமே, இங்கு தேவன் எந்த விதத்தில் அவர் இந்த மகிமையை வெளிப்படுத்தும்படி அவர் வந்தார். நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் இடத்தில் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 40ஆம் வசனத்தில் வாசிப்பில் என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? என் அன்பு தேவ ஜனமே, இங்கும் அந்த மகிமை என்கிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். எந்த மகிமையை காண்பிக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது? என் அன்பு தேவ ஜனமே, பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பு, உங்கள் மேல் என் மேல் வைத்த ஒரு அன்பு, ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தம்முடைய சாயலில் தேவன் அவர்களை படைத்தார், ஆளுகை செய்வதற்காக தேவன் அவர்களை படைத்தார். இன்னும் அழகாய் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை அவர் பண்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவர் உருவாக்கினார். We are not here just to take care of this earth, my dear brother and sister. God created us to make this earth better. மேன்மைப்படுத்தும்படிக்கு அதுக்காக தேவனை அந்த கிருபையை கற்றுக் கொடுத்தார், ஆளுகை செய்யும்படிக்கு. ஆனால் நடந்த ஒரு காரியம் என்ன? இந்த மனுக்குலம் பாவத்தில் விழுந்த பொழுது, மனுக்குலம் அந்த கீழ்ப்படியாமை மூலமாக தேவனுடைய மகிமை இழந்த பொழுது, வேதம் அழகாக ரோமருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் அதிகாரத்தில் அதை தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிப்பில் என்றால், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே வேதம் சொல்லுகிறது,
எல்லாருடைய வாழ்விலும் மரணம் ஆண்டு கொண்டதான். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கு. பாருங்க, ஆண்டவர் நமக்கு வைத்திருந்த ஒரு ராஜரீகம், வைத்திருந்த ஒரு மகிமை, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அகன்று போயிட்டார். வேதத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்வாறு வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை கண்டு, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை கண்டு, இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு வேதம் சொல்லுகிறது, இப்படி மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்த தேவனை அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஆச்சரியப்படுகிறார்கள். They amazed, they wondered. யார் ஆச்சரியப்படுகிறது? சாதாரண ஜனங்கள் கிடையாது. என் அன்பு தேவஜன, ஒரு முறை ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒரு மிஷனரி எங்கள் பகுதி ஊழியத்துக்கு வந்திருந்தார் சென்னைக்கு. ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நல்ல இந்திய உணவுகளா கொடுக்கணும். இந்தியானாலே சாப்பாடு தானே என்ன ஜேம்ஸ், இந்திய சாப்பாடுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல பொங்கல் பூரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். டீ டைம் வந்துச்சு, டீ குடிக்கிற நேரம். டீ டைம் நம்ம சும்மா விடுவோமா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் வச்சிருக்கோம். அன்னைக்கு நாங்க போன ஹோட்டல்ல என்ன வச்சிருந்தாங்க, முட்டை பஜ்ஜி வச்சிருந்தாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பீங்க முட்டை பஜ்ஜி? இந்த முட்டை பஜ்ஜி அவர் கடிச்சு சாப்பிட்ட உடனே அவரு அந்த முட்டையை திரும்பி திரும்பி பாக்குறாரு. வா ஒன்றாரு ஓன்றாரு. நாங்கள் ஒன்றும் புரியல, என்ன பிரதர் வா ஓன்றீங்கன்னு கேட்டா அவர் சொல்றாரு, எப்படி கட் பண்ணாம முட்டையை உள்ள வச்சீங்க? எந்த ஓப்பனிங்குமே இல்லை, எப்படி முட்டை? அவளுக்கு பெரிய ஆச்சரியம். வேர்ல்ஸ்வாகன்லாம் கண்டுபிடிச்ச ஆட்களுக்கு எது இப்ப ஆச்சரியமா இருக்கு, இந்த பட்சிக்குள்ள முட்டை எப்படி போச்சு? காரணம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. பார்க்காத ஒண்ணு நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியப்படதான் செய்வோம், மலைக்கதான் சரி, என்ன எப்படி செய்யறாங்க நன்கு தேவை ஜனமே. ஆனால் இங்கு ஆச்சரியப்பட்ட ஜனங்கள் யாருன்னு சொன்னா யூத ஜனங்கள். அவர்கள் பார்க்காத தீர்க்கதரிசிகள் கிடையாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்வுகள் பார்த்திருக்கிறார்கள். எலியாவை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், எலிசாவை கேள்விப்பட்டிருக்கிறார்கள், மோசேவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள், ஆபிரகாமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இத்தனை பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் காண முடியாத ஒரு காரியத்தை இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்கிறார், ஆச்சரியப்படுகிறார். என் அன்பு தேவ ஜனமே, காரணம் என்னவென்றால் இந்த உலக தோற்றம் முதற்கொண்டு தேவன் உண்டாக்கின ஒரு மனுஷனை அதுவரையிலும் யாரும் பார்க்கவே இல்லை. தேவன் உண்டாக்கின மனுஷன் யாரு? ஆதாம் ஏவாள். எப்படி இருந்தார் ஆதாம் ஏவாள்? நம்ம பார்க்கலாம், நான் வேதம் சொல்லுது. எப்படி இருந்தா? பயம் இல்லாம இருந்தார். சிங்கத்துக்கு பேர் வச்சது யாரு பிரதர்? ஆதாம் தான் பேர் வச்சு. அவர் சிங்கத்துக்கு அசிங்கம் பேர் வச்சிருந்தாருன்னா நீங்க நம்ம அசிங்கம் வாழ கூப்பிட்டுருக்கோம். அவர் பேர் வைத்தபடியே எல்லாம் அழைக்கப்பட்டது. பயமறியாதவர், செய்வதெல்லாம் வாய்க்கும், அப்படி ஒரு ராஜரீகம். ஆனால் இந்த ஆதாம் ஏவாள் எப்போது பாவத்தில் விழுந்தார்களோ அவர்களிடத்தில் இந்த தேவ மகிமை அவர்களை விட்டு கடந்து போயிடுச்சு. பாவத்தினால் உண்டான சாபம், பாவத்தினால் உண்டான வியாதி, பாவத்தினால் உண்டான மரணம். ஆகவே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாகிய காயினும் ஆபேலும் அவங்க தான் முதல்ல ஒரு மனிதனை பார்த்த மனிதர்கள். உண்மைதான போதகர்? அவங்க தான் மனிதர்களை பார்த்த முதல் மனிதர். இயேசு அரைஞ்சிட்டாலே நீ ரொம்ப துக்கத்துல இருக்கீங்க, அவர் எழுப்பி நம்மளோட இருக்காரு, நான் மகிழ்ச்சியில இருக்கிறேன். அப்போ காயின் ஆபேலும் பார்த்த ஆதாம் எப்படிப்பட்ட ஆதாம்? எப்படி டென்ஷனாவே இருக்கிறாப்பா, அப்படிதானே? ஏன் அவர் டென்ஷனா இருக்கிறாரு? பாவத்தில் உண்டான சாபம் என்ன? ரத்த வேர்வை நிலத்துல சிந்துவே என்ன கிடைக்கும்? 10,000 கிடைக்குமா? முள்ளும் குறுக்கு கிடைக்கும். இடுப்பு உடைய வேலை செஞ்சு முள்ளும் குறுக்கு இருக்கிற ஆள் எப்படி பிரதர் சந்தோஷமா வரும் வீட்டுக்கு? ஏவாளு கொடுத்த சாபம் என்ன? உன் ஆசைவன் கணவனை, அது ஆசீர்வாதம்னா எதிர்பார்க்கிற லவ் கிடைக்கும். சாப்பாடா கிடைக்குமா? இன்னைக்கு வரைக்கும் நான் மாட்கள் தடுமாறிட்டு இருக்கேன். ஸ்டான்லி பாஸ்டர் மட்டும் தான் சக்சஸ் நினைக்கிறேன். இப்ப ஏவாள் எந்த எதிர்பார்ப்போட இருப்பாங்க? கணவர் வருவார், மல்லிப்பூ அல்வாவோட வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கணவர் எப்படி வந்திருப்பார்? ஆதாம்
இடுப்பு வலி, கை வலி, முட்டு வலி, எப்படி இருந்தால் ராஜாவா இருந்தால் ரத்த வேறு நிலத்துல சிறந்த டென்ஷனோட வீட்டுக்கு வர. இப்ப ஏவாளை பார்த்தோன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க லவ் வந்திருக்கோன்னு? எப்படி இருந்த மனுஷன் இப்படி செதைச்சிட்டாமா. ஒரு சண்டை சச்சரவு நிறைந்த ஒரு குடும்பத்தை காயின் ஆபேலும் பார்க்கிறார். ஒரு வெற்றி இல்லாத ஒரு மனிதனை காயின் ஆபேலும் பார்க்கிறார். பயப்படுகிற ஒரு மனுஷனை காயின் ஆபேலும் பார்க்கிறார்கள். ஆகவே அவர் நினைக்கிறார்கள் இப்படிதான் வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கும் திருமணம் நடக்கிறது. எந்த திருமணத்திலேயாவது எந்த போதகராவது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் உண்டாக்கின குடும்பம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னு? தேவன் உண்டாக்கின குடும்பம் ஆதம் ஏவாளும் தேவ அன்பினால் நிறைந்திருந்தார். உலக தோற்றம் முதற்கொண்டு தேவன் உண்டாக்கின ஒரு மகிமையான குடும்பத்தை, தேவன் உண்டாக்கின ஒரு மகிமையான மனுஷனை, தேவன் உண்டாக்கின ஒரு அழகான ஒரு உலகத்தை யாருமே பார்க்கல. பார்த்ததெல்லாம் விழுந்து போன ஒரு உலகம், விழுந்து போன உலகம். ஆகவே பிதாவாகிய தேவன் ஒன்றை இந்த உலகத்துக்கு காட்ட விரும்பினார். நான் உண்டாக்கின ஒரு மனுஷன், பாவம் இல்லாத ஒரு மனுஷன், என்னுடைய மகிமையில் இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்பதற்கு ஒரு அடையாளமாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை அனுப்பினார். ஆகவேதான் ஜனங்க இயேசுவால் ஆச்சரியப்படுறாங்க. லேகியோன் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். நமக்கெல்லாம் ஒரு மனுஷனுடைய குறைய வச்சே பேர் வைக்கிற கிருபை இருக்கு. அப்படிதான் எனக்கு சின்ன வயசுல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கண்ணாடி போட்டேன். என் பேரே கண்ணாடி ஆயிடுச்சு. ஞான செல்வின்னு கூப்பிட்டு ஞாபகமே இல்லை. கண்ணாடி வரா, கண்ணாடி வரா. கத்தரி சோதரி எனக்கா 4 பேர் கண்ணாடி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதனால கண்ணாடி பேர் போச்சு. அங்க லேகியோன்னா என்ன அர்த்தம்? அநேக பிசாசுகளை பிடித்தவன். அவனுக்கு பேர் வச்சிருக்க மாட்டான் அவங்க அப்பா. என் அன்பு தேவ ஜனமே, யோவான் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு பேர் இருக்காதா? தோல்வி. அந்த வேதம் சொல்லுகிறது லேகியோன் இருக்கிறான் என்று சொன்னால் எல்லாரும் வேறு வழியாய் போனார்கள். இயேசுவை முகமாய் சந்திக்கிறார். கிறிஸ்துவின் வல்லமையோட விடுதலை ஆக்குகிறது. அவனுக்கு அநேக ஆவிகள் புறப்பட்டு ஓடுகிறது. காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். மகிமையை கண்டார்கள். அதுதான் பிதாவானவர் உண்டாக்கின ஆதாம் ஏவாளுடைய ஒரு மகிமை. ஆமென். அகதான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதிது என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? பேக் டு தி previous glory. தேவன் உண்டாக்கின அந்த மகிமை. என் அன்பு தேவ ஜனமே, அவ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிதாவானார் அனுப்பின ஒரு நோக்கம் என்ன? ஆரம்பம் முதற்கொண்டு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு மறுபடி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். Son of man came to this world to find which we lost. இழந்து போனதை தேடும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார், என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர்தான் ஆண்டவருடைய தேவனுடைய குமாரன். ஒரே சந்தோஷம் சொல்ற, இது மாம்சம் வெளிப்படுத்தவில்லை. யார் வெளிப்படுத்தி இருக்கிறார்? பிதாவோட வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, பிதாவுடைய ரெவலேஷன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்து சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போய் இவ்விதமாய் பாடுபட்டு மரிக்க வேண்டும். ஆனா வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொன்னான், இல்லை, அது நடக்கக்கூடாது. ஆண்டு என்ன சொன்னாருங்க? எவ்வளவு நல்லவன் நீ, பெஸ்டான ஆளை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? அப்பாலே போசா, என் பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பெரிய வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்தை சிலுவையிலே சுமந்து, ஆகவேதான் நான் முதலாவது செஷன்ல அருமையான ஒரு வார்த்தையை அன்பு ஊழியர் மூலமா கேட்டோம். பிலிப்பியர்கள் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சிலுவை பரியந்தம் அவருடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து, வேதம் சொல்லுகிறது மரணம் பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். Obedience. In the obedience is very important. Through one man's disobedience, the death came and conquered the whole mankind. One man disobedient, we lost the glory, we lost the God's anointing in our life. We become nothing, we become slave. So that God
God He sent His Son as a Son of Man. He came with flesh and blood. If you read Hebrews chapter 2 verses 11 to 18, Bible very clearly says, if His brothers having flesh and blood, so that He also came with flesh and blood. அவருடைய சகோதரிகளா இருக்கிற நீங்களும் நானும் மாம்சத்தின் ரத்தத்தை உடையவர்களா இருக்கிறபடினால் அவரும் மாம்சம் உடையவராய், அவரும் ரத்தத்தை உடையவராய் அவர் இறங்கி வந்தார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் தேவதூதர்களுக்கு கை கொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அவர் கை கொடுத்தார். என் அன்பு தேவ ஜனமே, லூசிபர் பண்ண வேலையெல்லாம் நம்மளும் பண்ணோம். லூசிபருக்கு என்ன ஆசை? அவருக்கு இணையா நான் மாறுவேன். பிசாசு ஏவாள சொன்ன ஒரு காரியம் என்ன? இந்த கனியை புசிக்கிற நாளில் தேவர்களை போல் நான் மாறுவோம். the same thing. ஆனால் விழுந்து போன தேவதூதர்களுக்கு தேவன் கை கொடுக்கவில்லை. ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கை கொடுக்கும்படிக்கு வேதம் சொல்லுகிறது, இயேசுவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினார். அவர் நோய்க்கப்பட்டார், பாடுபட்டார். என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், எனக்கான விலை கிரயத்தை இயேசு சிலுவையிலே அவர் செஞ்சிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம், 1 தீமோத்தேயு 2:5-6 வசனம் வாசிப்பீங்க. மத்தேயு 20:28, 1 தீமோத்தேயு 2:5-6 வசனம் வாசிப்பில் என்றால் அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ரிடெம்ப்ஷன் பிரைஸ், ransom, மீட்பின் பொருளாக. எதற்காக இயேசு வந்தாரா? மீட்பின் பொருளாக. என் அன்பு தேவ ஜனமே, யோபு 19:25 சொல்லுகிறது, my redeemer is alive. இயேசு தீர்க்கதரிசி புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். மீட்கும்படிக்கு அவர் எதை செய்தாரா? தன்னையே அவருடைய மீட்பின் பொருளாக கொடுத்தார். He paid price for that. He paid price for that. அகதன் எபிரேயர் 1:1 பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், இந்த கடைசி நாட்களில் தன் குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம். ஒன்றே ஒன்றுதான், இந்த மரித்த இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த ஜீவன், அந்த மரித்த இயேசு கிறிஸ்து மூலமாய். ஆகவேதான் இயேசு சொன்னார், முடிந்தது, finished. ஆராதா சொன்ன ஒரு காரியம், முடிந்தது, finished. Lord, what purpose you sent me to this world, Lord, I accomplished. என் அன்பு தேவஜன், இன்றைக்கும் உங்களுக்கு எனக்கும் ஒரு நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு அறிவிக்கிறது. இனி நாங்கள் மரணத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை சிலுவையிலே இயேசு ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவ, சாபமான சிலுவையை ஆசீர்வாதமான சிலுவையை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சிலுவை மரத்துல அவர் வெற்றி சிறந்திருக்கிற ஒரு நாள். ஆகவே அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கீழ்ப்படிதலை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் நமக்கு மீட்டு கொடுத்திருந்த மகிமையை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். அகதான் வேதம் சொல்லுகிற ஒரு தழும்புகளாக நாங்கள் சுகமாகிறோம். என் அன்பு தேவ ஜனமே, இனி சாபம் நம்மேல் ஆளுகை செய்ய முடியாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:16, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள். ஆமென். ஆகவேதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான். விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கான விலை கிரயத்தை இயேசு சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இனி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம். ஏன் மரணத்தை பார்த்து நமக்கு பயம்? சீசன் மாறும் போதெல்லாம் மூக்கு ஒழுகுதான் செய்தில்ல. யாராவது பயந்தோமா? கொரோனா வந்துச்சு, என்ன பயம்? உண்மை இல்லைங்களா? கொரோனா அநேக பரிசுத்தவனா மாத்திச்சுன்னு சொல்றாங்க. நிறைய பேரு ரொம்ப வருஷம் பேசாம சகோதரர்கள்லாம் பேசினாங்க. ஏன் கொரோனா பார்த்து பயம் வந்துச்சு? என் ரிசல்ட் இஸ் டெத். சாதாரண கட்டி வந்தா நமக்கு பயம் வருமா? வராது. கேன்சர் கட்டினா ஏன் பயம் வருது? எண்ட் இஸ் டெத். மரணம் எனக்கு நிச்சயம் இல்லாத ஒரு எதிர்காலத்தை காண்பிக்கிறபடினால் எனக்கு பயம் வருகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அந்த மரணம் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. நான் இயேசுவோடு என்றென்றைக்கும் நான் ஆளுகை செய்ய போகிறேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
இது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி, அவருடைய ஆலோசனைப்படி தேவன் நிறைவேற்றி முடித்த தேவ திட்டமாயிருக்கிறது. இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் பொழுது அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். என் பாவங்கள், என் சாபங்கள், என் அக்கிரமங்கள், என் நோய்கள், என் வியாதிகள் எல்லாவற்றையும் காண பலியை விலையை அவர் செலுத்தி விட்டார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் வரும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் உண்டாயிருக்கிற சுகம், அவருடைய கீழ்ப்படியினால் உண்டாயிருக்கிற அபிஷேகம், ஆளுகை நம்ம மேல் வந்து இறங்கும். என் அன்பு தேவசனம், இன்னைக்கு ஒரே ஒரு காரியம் தான். எதற்காய் என் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தினார் என்கிற அந்த வெளிப்பாடு எனக்கு ஒரு விடுதலை கொண்டு வருகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். நோக்கி நான் பார்ப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்ன என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்ன என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பரலோக தகப்பனே, உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி, உம்முடைய குறிப்பிட்ட ஆலோசனைப்படி, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்க இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், தன்னுடைய சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தான் தாழ்த்தி அவர் கீழ்ப்படிந்து எங்களுடைய மகிமையை சிலுவையிலே மீட்டுக் கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். அந்த மகிமையின் நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை தருகிறாங்க. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசு எப்படி தன் மரண பரியந்தம் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவ மகிமையை எங்களுக்குள் கொண்டு வந்தார், அதே போல நாங்கள் திருச்சபையாய் எங்களுடைய ஆவியங்களை பிரியும் மட்டும் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உம்மை விசுவாசித்து தேவ மகிமை தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். உமக்கே சகல துதிகன மகிமை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.